லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Hello students, good evening to all. Welcome back to our 12th accountancy class. ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதே சேம் அக்கௌண்ட்ஸில் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் இல்லையா. அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் யூனிட் 1ஓட அண்ட் இன்ட்ரொடக்ஷன், அதோட மீனிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால் என்ன அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட கண்டினியூட்டிஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்ததுலேருந்து ஒரு வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அப்பப்போ கொடுக்குற வீக்லி டெஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ படிச்சுட்டிங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த கிளாஸில் ஹோம் ஒர்க்ஸ் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. அண்ட் அது இல்லாமல் வீக்லி டெஸ்ட்டில் இந்த கிளாஸில் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ என்னென்ன சொல்லிக் கொடுக்குறோனோ அதை அப்பப்போ வந்து நீங்கள் படிச்சிடுங்க. சரியா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுக்குற ஒர்க்கை அப்பப்போ முடிச்சிடுங்க. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, let us start with limitations of incomplete records. ஸோ லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னாலே என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில். முன்னாடி பார்த்தோம் நம்ம ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் இன்னும் லிமிட்டேஷன்ஸ் ஆல்சோ வந்து இதில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் let us see. The first one is lack of proper maintenance of records. What is meant by lack? Lack means absence. சரியா? ஸோ இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணக்குள்ள நிறைய ஆப்சன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். It is an unscientific and unsystematic way of maintaining records. ஸோ இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, சயின்டிஃபிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை அப்படின்றத பார்த்தோம். ஸோ அன்சைன்டிஃபிக், அது இல்லாமல் அன்சிஸ்டமேட்டிக், ஒரு சிஸ்டமைஸாக பண்ண மாட்டாங்க, அன்சிஸ்டமேட்டிக் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதாலையும் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன் ப்ராப்பர்லி. ஓகே, ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் இந்த ரெண்டு அக்கௌண்ட்டையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் செகண்ட் லிமிட்டேஷன் இஸ் டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ஈவன் தான் நம்ம வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணாலும் இதில் என்ன ஒரு டிஃபிகல்ட் இருக்குது அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸை நம்ம இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ப்ரிப்பேர் பண்ணாலும் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னு பாருங்கள், ஆஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன் ஃபார் ஆல் ஐட்டம்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் வந்து எல்லா ஐட்டம்ஸ்க்கும் இதில் மெயின்டைன் பண்ண மாட்டாங்கன்னா த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் இன்கம்ப்ளீட். ஸோ அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ்க்கும் நம்ம ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அப்போ நம்மளோட அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் இல்லையா. Hence, it is difficult to prepare trial balance to check the arithmetical accuracy of the accounts. ஸோ அதனால தான் இது வந்து என்னது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கு. இதில் என்ன பண்ண முடியாது, நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறதில்ல, எல்லா ஐட்டம்ஸும் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கிறதால இந்த நம்மளோட ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா என்ன பண்ண முடியாதா, டிஃபிகல்ட்டான ஒன். என்னது, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் தி செகண்ட் லிமிடேஷன், தட் இஸ் டிஃபிகல்ட் இன் preparing trial balance. And third limitation is difficulty in ascertaining true profitability of the business. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அகெயின் என்ன டிஃபிகல்ட்டி இருக்கா, ஒரு பிஸ்னஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ வருது அப்படின்றத கரெக்டாக நம்மளால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இதில் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஏன் அதே சேம் தான், நம்மளோட ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குது, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, கம்ப்ளீட்டாக இல்லை. ஓகே, நிறைய ஐட்டம்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம ரெக்கார்ட்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வச்சு நம்ம பிஸ்னஸோட ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி இதான் அப்படின்றத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் இஸ்
found out based on available information and estimates. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறாங்களா ப்ராஃபிட்ஸு அங்கே அவைலபிளாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு அண்ட் அது இல்லாமல் எஸ்டிமேட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, குத்து மதிப்பாக இவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. Hence it is difficult to ascertain true profit or as the trading and profit and loss account cannot be prepared with accuracy. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு அவங்க ரெக்கார்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதால என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கு. எதுக்காக, ட்ரூ ப்ராஃபிட் என்ன அப்படின்றது, ஒரு பிஸ்னஸோட ட்ரூ ப்ராஃபிட் என்னன்றதை நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிக்கிறது டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஃபோர்த் லிமிடேஷன் இஸ் difficult in ascertaining financial position. இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி மட்டும் தான் பார்த்தோம் இல்லையா. அகெயின் என்ன சொல்லியிருக்காங்க, எதில் டிஃபிகல்ட் இருக்குது அப்படின்னா ஃபினான்ஷியல் பொசிஷன், ஒரு பிஸ்னஸோட நிதி நிலைமை, அது அவங்களோட ஃபினான்ஸ் வைஸாக எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இதில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒன். இன் ஜென்ரல் ஒன்லி தி எஸ்டிமேட்டட் வேல்யூஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு தெரியுமா, அவைலபிளாக இருக்குமா இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வேல்யூஸ், அதாவது நம்ம அங்கே எஸ்டிமேட்டாக கொடுத்த அசட்ஸோட லைபிலிட்டிஸோட வேல்யூ மட்டும் தான் அங்கே அவைலபிளாக இருக்கும் இல்லையா. Hence, it is difficult to ascertain true and fair view of state of affairs or financial position as on a particular date. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட அமௌண்ட்டை போஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டை வச்சு நம்ம பிஸ்னஸோட ஒரு ட்ரூ ஃபேர் வியூ, ஓகே, ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்றது நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அதை தான் வந்து டிஃபிகல்ட்டி இன் அசர்டைனிங் ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் லிமிடேஷன் இஸ் errors and frauds cannot be detected easily. ஸோ even though errors and frauds அங்கே வந்து இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ண முடியாதா, as only partial records are available, it may not be possible to have internal checks in maintaining accounts to detect errors and frauds. ஸோ என்ன சொல்கிறாங்க இந்த ஃபிஃப்த் பாயிண்டில் அப்படின்னா, errors and frauds cannot be detected easily. இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு எரர் வந்தாலோ, தப்புகள் ஏதாவது வந்திருக்கு, இல்லை ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாதா, ஈஸியாக அதை நம்ம டிடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால், ஆஸ் ஒன்லி பார்ஷியல் ரெக்கார்ட்ஸ் ஆர் அவைலபிள். அங்கே என்ன இருக்குது, ஒன்லி பார்ஷியல் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் அங்கே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிறதாலையும் இட் மே நாட் பி பாசிபிள் டு ஹேவ் இன்டர்னல் செக்ஸ். ஏன் நம்ம அதை இன்டர்னல் செக் பண்ண முடியாது, அதை நம்ம ஆடிட்டிங்கோ இல்லை நம்ம செக் பண்ணுறதோ அதுமே பண்ண முடியாது அப்படின்றதால தான் என்ன பண்ண முடியாது, நம்மளால் errors and frauds ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தட் இஸ் தி ஃபிஃப்த் limitations of incomplete records. And sixth limitations of incomplete records is unacceptable to government and other authorities. என்ன சொல்லியிருக்காங்க, unacceptable to government and other authorities. இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டேக்ஸ் அத்தாரிட்டிஸோ, இது மாதிரி பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே நம்மளோட இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க, unacceptable to government and other authorities. As accounts maintained are incomplete, this may not comply with the legal requirements. Hence, government, tax authorities and other legal authorities do not accept accounts prepared from incomplete records. ஸோ இது மாதிரி லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது டேக்ஸ் அத்தாரிட்டிக்கு டேக்ஸ் பே பண்ணுறோம், இல்லை அங்கே சப்மிட் பண்ணுறோம் ரெக்கார்டை, இல்லை கவர்மெண்ட் கேட்குறாங்க அங்கே நம்ம சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை நம்ம சப்மிட் பண்ண முடியாது. நம்ம அப்படியே சப்மிட் பண்ணாலும் அதை என்ன பண்ண மாட்டாங்களா, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, தட் இஸ் unacceptable to government and other authorities. So sixth limitation is unacceptable to government authorities. ஸோ அந்த 6 பாயிண்ட்ஸோட நம்மளோட லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஓவர் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டாபிக், தட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன அப்படின்றதும் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ 5 மார்க்ஸில் நீங்கள் என்ன பண்ணனா, ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 or 8 பாயிண்ட்ஸ் எழுத ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 7 or 8 பாயிண்ட்ஸ் நீங்கள் படிச்சிருந்தா தான் என்ன பண்ணும், அந்த டைமில் உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸோ இல்லை 6 பாயிண்ட்ஸோ ஞாபகம் வரும், அப்போ நீங்கள் எழுதலாம். ஓகே, 7 பாயிண்ட்ஸ் எழுதுனா வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ லெட் us see the basis of distinction. First one, recording of transactions.
ஸோ எப்படி டிரான்சாக்ஷன் இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம்லையும் சரி இல்லை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இது ரெண்டுலையும் எப்படி டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், போத் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆல் தி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட். என்ன சொல்கிறாங்க, ரெண்டு ஆஸ்பெக்டும் ஐ மீன் போத் டெபிட் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும் இல்லை கிரெடிட் ஆஸ்பெக்ட், ரெண்டு ஆஸ்பெக்ட்டையும் என்ன பண்ணுறாங்க இதில் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் பார்த்தோன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆல் தி டிரான்சாக்ஷன் ஆர் நாட் ரெக்கார்டட் கம்ப்ளீட்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா டிரான்சாக்ஷனையும் வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. Some transaction both aspects are entered, some transaction are partially recorded and some transaction are omitted to be entered. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சில டிரான்சாக்ஷனில் ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து என்ன பண்ண மாட்டாங்களா கம்ப்ளீட்டாக இதில் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிரான்சாக்ஷனில் பார்ஷியலாக தான் வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணுவாங்களாம். ஓகே, ஒரு சிலது வந்து கம்ப்ளீட்டாக ஒமிட் கூட பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் நம்மளோட டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் ஆகும். ஓகே, அண்ட் செகண்ட் பாயிண்ட், டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்ட். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அந்த டபுள் என்ட்ரி சிஸ்டமில் மெயின்டைன் பண்ணுறாங்க அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன் ஃபுல்லி. ஓகே, ஸோ என்னென்ன அக்கௌண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டமில் மெயின்டைன் பண்ணுறாங்களா, பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஆல்ரெடி பார்த்துருப்போம் 11th ஸ்டாண்டர்டில் கோல்டன் ரூல்ஸ் படிக்கக்குள்ளே பார்த்துருப்போம் இல்லையா இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது. ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக எந்த சிஸ்டமில் மெயின்டைன் பண்ணுறாங்க, டபுள் என்ட்ரி சிஸ்டம். Okay, let us see incomplete records பார்த்தோன்னா only personal and cash accounts are maintained fully. இதில் என்ன மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறாங்களா, பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் இதை மட்டும் தான் வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க, நாட் மெயின்டைன் ஃபுல்லி. அவங்களோட தேவைக்கு எப்போ மட்டும்தான் அதை மெயின்டைன் பண்ணிப்பாங்க, ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை டபுள் என்ட்ரி சிஸ்டம்லையும் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. And third point is preparation of trial balance. So trial balance எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க டபுள் என்ட்ரி சிஸ்டம்லையும் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லையும் அப்படின்னு பார்க்கலாம். Trial balance can be prepared to check the arithmetical accuracy of the entries made in the books of accounts. So trial balance எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா to check the arithmetical accuracy. ஓகேவா, ஸோ arithmetical accuracy போட்டிருக்க எல்லா அமௌண்ட் கரெக்டாக இருக்கா, இல்லை வரக்கூடிய ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த ட்ரையல் பேலன்ஸ். And incomplete records பார்த்தோம் அப்படின்னா it is difficult to prepare the trial balance to check arithmetical accuracy of the entries made in the books of accounts as the accounts are incomplete. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டான ஒன், ஏன்னா அதை ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அது மூலயமா வந்து அரித்மெட்டிக்கல் செக் பண்ணுறது, அக்யூரஸியை செக் பண்ணுறது எல்லாமே டிஃபிகல்ட்டான ஒன். எதனால் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்குதா இதில் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் தி ட்ரையல் பேலன்ஸ் டு செக் அரித்மெட்டிக்கல் அக்யூரஸி ஆஃப் என்ட்ரிஸ். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் இஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க டபுள் என்ட்ரி சிஸ்டம்லையும் சரி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லையும் எப்படி வந்து ட்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸை டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கேன் பி ப்ரிப்பேர் டு ஃபைண்ட் அவுட் தி ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ். என்ன அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி இதில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அது மூலயமா டபுள் என்ட்ரி சிஸ்டமில் ட்ரூ ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, trading and profit and loss account cannot be prepared with accuracy as complete information is not available and hence profit or loss found out may not be accurate. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. எப்படி வித் அக்யூரஸியாக நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அக்யூரேட்டாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கரெக்டாக வரும் அப்படின்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. எதனால் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அவைலபிள். இதில் கொடுக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்படி இல்லையா, கம்ப்ளீட்டாக இல்லையா, எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அதனால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபவுண்ட் அவுட் மே நாட் பி அக்யூரேட். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் இல்லை லாஸாக இருக்கட்டும் அது வந்து எப்படி இருக்காதா, அக்யூரேட்டாக இருக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்கம்ப்ளீட் சிஸ்டம். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் இந்த ரெண்டு சிஸ்டம் பேஸ் பண்ணி. டபுள் என்ட்ரி சிஸ்டமில் பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் கேன் பி ப்ரிப்பேர் டு நோ தி ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷன். பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி அது மூலயமா ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னன்றதை we can ascertain. ஓகே, and balance sheet cannot be prepared with accuracy and true financial position cannot be ascertained as the assets and liabilities are just estimates and incomplete.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட்டை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்படியே ப்ரிப்பேர் பண்ணாலும் அது எப்படி இருக்கான்னா அக்யூரஸியாக இருக்காது. ஓகே, ஸோ அது மூலயமா வரக்கூடிய ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன பண்ண முடியாது, நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அதை தான் சொல்லியிருக்காங்க. True financial position cannot be ascertained as the assets and liabilities are just estimates and incomplete. எதனால் அதுக்கு கொடுத்துக்கக்கூடிய அசட்டோட வேல்யூவாக இருக்கட்டும் இல்லை லைபிலிட்டிஸோட வேல்யூவாக இருக்கட்டும் அது எப்படி இருக்கா, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அது நம்ம எஸ்டிமேட்டட் வேல்யூவாக இருக்கிறதால it cannot be prepared. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சூட்டபிலிட்டி. 6 பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சூட்டபிலிட்டி. ஸோ இந்த ரெண்டு சிஸ்டமும் யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கும், டபுள் என்ட்ரி சிஸ்டம் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும். லெட் us see. It is suitable for all types of organization which is double entry system. Okay, so double entry system is suitable for all types of organization and incomplete records may be suitable for small size sole traders and partnership firms. Only small size sole trader and partnership firm can maintain the incomplete records. So it is suitable only for small size sole trader and partnership firm alone. And next 7th point is reliability. That is it is reliable since it is a scientific system of accounting and is based on certain accounting principles. So double entry system based பண்ணி நம்ம accounts records maintain பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், ரிலேபிளாக இருக்கும். தட் மீன்ஸ் எல்லாமே நம்பக்கூடியதாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ட்ரூவாக இருக்கும் அப்படின்றது. ஓகே, ஸோ அதனால் இது வந்து reliable one and it is not reliable since it is unscientific. ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே என்னது அப்படின்னா நாட் ரிலையபிள், யாரும் நம்ப மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா இட் இஸ் அன்சைன்டிஃபிக். ஓகே, அண்ட் 8th பாயிண்ட் இஸ் அக்செப்டபிலிட்டி. ஸோ அக்செப்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். டபுள் என்ட்ரி சிஸ்டமில் பாருங்கள், அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் அக்செப்டபிள் டு all users including tax authorities and financial institutions. ஸோ யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டமில் வரக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படின்னு பார்த்தா எல்லா யூசர்ஸுமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, அதில் யார் இன்க்ளூடிங் ஆல் அத்தாரிட்டிஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறா பார்க்கலாம். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் மே நாட் பி அக்செப்டபிள் டு ஆல் யூசர்ஸ். ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை என்ன பண்ண மாட்டாங்க, எந்த யூசருமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் ஆர் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம்ஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ அது இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதை நல்லா தரவு பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் 8 பாயிண்ட்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். Ascertainment of profit or loss and financial position is essential also for organizations which maintain incomplete records. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் அசர்டைன் பண்ணுறது ஒரு சில அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் இது எல்லாமே வந்து ஒரு சில ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக எசென்ஷியலாக இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஈவன் தோ அந்த பிஸ்னஸ் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் அதை என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து அசர்டைன் பண்ணியே ஆகணும். ஓகே, based on available information in the incomplete records and from memory profit or loss may be calculated. ஸோ எப்படிலாம் வந்து அப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி ப்ராஃபிட் ஆர் லாஸா இல்லை ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மூலமாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. அங்கே என்ன இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்க மெமரிஸில் ஏதாவது இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இது இதை சேல் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி மெமரிஸில் இருக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷனையும் வச்சு என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, the difference between the capital at the end and the capital at the beginning may be considered as the profit is adjusted in capital in such entities. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தான். ஓகேவா, கேபிட்டல் எண்டோட கேபிட்டலுக்கும் அண்ட் பிகினிங் இது ரெண்டு இடத்துல இருக்க கேபிட்டலோட அமௌண்ட்டுக்கோட டிஃப்ரென்ஸை வச்சு தான் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஓகே, ஆல்சோ வித் தி அவைலபிள் டேட்டா த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் கேன் பி ஃபவுண்ட் அவுட் அண்ட் தென் தி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மே பி ப்ரிப்பேர்ட். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அவைலபிள் டேட்டாவை வச்சு த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆல்சோ வி கேன் ப்ரிப்பேர்ட். ஓகே, திஸ் ஆர் தி அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, நத்திங் பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை,
அங்கே கொடுக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது, எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை வச்சியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன், ஒரு பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அவைலபிள் இன்ஃபர்மேஷன் என்னவோ அங்கே இருக்கிறதையும் அண்ட் ப்ளஸ் நம்ம மெமரியில் இருக்கக்கூடிய அவைலபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதை ப்ராஃபிட் ஆர் லாஸா அப்படின்றத கேல்குலேட் பண்ணலாம். எப்படி ப்ராஃபிட் ஆர் லாஸான்றதை கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ், ஓகே, ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய கேபிட்டல் அண்ட் எண்டில் இருக்கக்கூடிய கேபிட்டல் ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத we can find out. Okay, not only that but also we can find out the missing figures, okay, with the available data, and then we can prepare final accounts. Okay, let us see 1.7. Ascertaining a profit or loss from incomplete records through statement of affairs. இப்போ சொன்னோம் இல்லையா, ஓப்பனிங் கேபிட்டல் வச்சியும் க்ளோசிங் கேபிட்டல் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. Under this method, by comparing the capital, that is net worth, at the beginning and at the end of the specified period, profit or loss is find out. என்ன சொல்லியிருக்காங்க, கம்பேர் பண்ணணும். ஓகே, கேபிட்டல் பிகினிங்கில் இருக்க கேபிட்டல் அண்ட் எண்டில் இருக்க கேபிட்டல் ரெண்டு கேபிட்டலையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது மூலயமா நம்ம என்ன பண்ணலாமா, ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத we can find out. Any increase in capital, that is net worth, is taken as profit, while a decrease in capital is recorded as loss. ஸோ அந்த மாதிரி கேபிட்டல் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா, இன்க்ரீஸாக இருக்குது, கேபிட்டல் அமௌண்ட் இன்க்ரீஸாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னவா ட்ரீட் பண்ணுறோமா, ப்ராஃபிட்டாக ட்ரீட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அதுவே நம்மளோட அமௌண்ட் டிக்ரீஸில் வருது, மைனஸிங் ஃபிகரில் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன ட்ரீட் பண்ணுறோம், லாஸாக வந்து ட்ரீட் பண்ணுறோம். ஓகே, capital at the beginning and capital at the end can be found out by preparing statement of affairs in the beginning and at the end of an accounting year respectively. ஸோ இதை எப்படி மிஸ் கண்டுபிடிக்கலாம், இப்போ கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் எண்டு கேபிட்டல்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் affairs. ஓகே, ஸோ ஓப்பனிங் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் affairs in the beginning and க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் affairs at the end. ஓகே, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ அண்ட் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ரெண்டு கேபிட்டலோட டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத we can find out. ஓகே, a statement of affairs is a statement showing the balances of assets and liabilities on a particular date. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் affairs என்னென்ன சொல்லும், என்னென்ன தெரியும் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு அசட்ஸோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, லைபிலிட்டிஸோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் affairs ஷோ பண்ணும். ஓகே, அது இல்லாமல் அந்த பர்டிகுலர் டேட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம அசர்டைன் பண்ணலாம் இது மூலயமா. திஸ் மெத்தட் ஆஃப் அசர்டைனிங் ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் affairs மெத்தட் ஆர் நெட்வொர்க் மெத்தட் ஆர் கேபிட்டல் கம்பேரிசன் மெத்தட். ஸோ இதுலேருந்து மார்க் பண்ணிங்க, 1 மார்க்ஸ் கொஸ்டின் வரும். This method of ascertaining profit is called as, okay, இந்த மெத்தட் மூலமா ப்ராஃபிட் அசர்டைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மெத்தட் பேர் என்ன, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் affairs மெத்தட். ஓகேவா, அதுக்கு இன்னொரு நேம் ஆர் நெட்வொர்க் மெத்தட், அகெயின் ஒன் மோர் ஆர் கேபிட்டல் கம்பேரிசன் மெத்தட். அப்போ 3 நேம் இருக்குது இதுக்கு. ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் affairs மெத்தடுக்கு 3 நேம்ஸ் ஆர் given. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் affairs மெத்தட் and network method and capital comparison method. ஓகே, கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி வேணால் வரலாம். எப்பவுமே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் affairs மெத்தட் தான் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இன்கேஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னா கேல்குலேட்டர் நெட்வொர்க் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே, ஸோ இந்த 2 லைன்ஸ் மார்க் பண்ணிங்க, 1 மார்க் கொஸ்டின். ஸோ தியரி பார்க்கக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். நம்ம சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு 1.7.1 பாருங்கள், கேல்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் த்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் affairs. ஸோ எப்படி வந்து ப்ராஃபிட்டா லாஸா இந்த ஸ்டேட்மெண்ட் affairs வச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். Let us see. The difference between the closing capital and the opening capital is taken as profit or loss of the business. Again அதே தான் ரிப்பீட் பண்ணுறாங்க. க்ளோசிங் கேபிட்டல் அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிஸ்னஸோட ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, due adjustments are to be made for any withdrawal of capital from the business and for the additional introduced capital in the business. ஸோ பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை மேட் பண்ணலாம். அது எப்படிலாம் இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா, withdrawal of capital from the business, that is drawings அப்படின்னு சொல்லுவாங்க. withdraw means ட்ரா பண்ணுறது இல்லையா. ஸோ drawings கொடுத்துருக்கலாம், இல்லை அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு அமௌண்ட் கேபிட்டலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பாஸ் பண்ணி நம்ம அகெயின் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சம் போடக்குள்ள புரியும், ஏறி கவனிங்க. Take the
க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் தி பேஸ் என்னவா இருக்கணும், பேஸை வந்து என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை தான் பேஸ் அமௌண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அமௌண்ட்டாக எடுத்துக்கிறோம். ட்ராயிங்ஸ் மேட் டியூரிங் தி இயர் ஷுட் பி ஆடட் வித் தி க்ளோசிங் கேபிட்டல். நான் சொன்னேன் இல்லையா, ட்ராயிங்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணுமா, அதை ஆட் பண்ணணும். ஓகேவா, ட்ராயிங் ஷுட் பி ஆடட் வித் தி க்ளோசிங் கேபிட்டல். அப்போ பேஸாக நம்ம என்ன எடுத்துருக்கோம், க்ளோசிங் கேபிட்டல் எடுத்துருக்கோம் இல்லையா, அது கூட ட்ராயிங்ஸை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. This is because drawings would have reduced with the closing capital. ஸோ எதனால் அப்படின்னா drawings என்ன பண்ணிருக்குமா, எதுக்காக ஆட் பண்ணுறோம், நம்ம எடுத்த drawings அமௌண்ட்டை நம்ம க்ளோசிங் கேபிட்டலில் இருக்காது இல்லையா, ஸோ அதை காட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராயிங்ஸை க்ளோசிங் கேபிட்டல் கூட ஆட் பண்ணி காட்டுறோம். Additional capital introduced during the year should be subtracted. ஸோ ஒன் மோர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்னது அடிஷ்னல் கேபிட்டல் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணி காட்டணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், தட் மீன்ஸ் லெஸ் பண்ணி காட்டணும். ஓகேவா, அடிஷ்னல் கேபிட்டல் introduced during the year should be subtracted. This is because the additional capital introduced would have increased the closing capital. ஸோ எதனால் இதை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடிஷ்னல் கேபிட்டல் என்ன பண்ணி காட்டுமா, க்ளோசிங் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம க்ளோசிங் அடிஷ்னல் கேபிட்டல் அமௌண்ட்டை அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணி காட்டுறோம். ஓகே, this will give the adjusted closing capital. ஸோ அதை நம்ம சப்ராக்ட் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன கிடைக்குமா, adjusted closing capital எவ்வளோ அப்படின்றத we can find out. Okay, so let us see the formula. அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணுவாங்க, க்ளோசிங் கேபிட்டல் பேஸாக எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ க்ளோசிங் கேபிட்டல் பேஸாக எடுத்துகிட்டு அது கூட ட்ராயிங்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆட் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாவது நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை மைனஸ் பண்ணிடுவோம் இல்லையா, ஸோ மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஓகே, ஸோ இந்த க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணி அண்ட் அடிஷ்னல் கேபிட்டலில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குமா, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் என்ற ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா, இதெல்லாம் இந்த ஃபார்மெட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தெரியும், சிம்பிள். ஓகே, க்ளோசிங் கேபிட்டல் கூட ட்ராயிங்ஸ் ஆட் பண்ண போகிறோம், அடிஷ்னல் கேபிட்டலில் மைனஸ் பண்ண போகிறோம். இந்த அமௌண்ட் எல்லாமே உனக்கு சம்ஸில் கொடுத்துருப்பாங்க. சரியாமா, பை கம்பேரிங் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் with the opening capital, the profit or loss can be ascertained. If the difference is a positive figure, it is positive, and if it is a negative, it is a loss. So என்ன சொல்லியிருக்காங்க, ஓப்பனிங் க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓப்பனிங் கேபிட்டலை நம்ம கொண்டு போய் கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு ஃபிகர் கிடைக்கும். அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பாசிட்டிவ் ஒன், தட் மீன்ஸ் ப்ளஸில் வந்தது அப்படின்னா அதை நம்ம என்னவா ட்ரீட் பண்ணிப்போமா, ப்ராஃபிட்டாக ட்ரீட் பண்ணிப்போம். இல்லை அதுவே அந்த அமௌண்ட் வந்து நெகட்டிவ் அமௌண்ட்டாக வருது, இல்லை நெகட்டிவ் ஃபிகராக கிடைக்குது நம்மளுக்கு அப்படின்னா இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் லாஸ். ஓகே, ஸோ அதுக்கான ஃபுல் ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், க்ளோசிங் கேபிட்டல் சேம் அதே தான், இங்கே முன்னாடி பார்த்தீங்களா அதே தான், அது கூட ஒன் மோர் திங், ஓப்பனிங் கேபிட்டல் ஆட் ஆகும். சரியா, க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணுறோம் அண்ட் அகெயின் அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம என்ன சொல்லியிருக்கேன், லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அதை நம்ம லெஸ் பண்ணுறோம். அண்ட் ஒன் மோர் திங் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ நியூவாக வருது இல்லையா ஓப்பனிங் கேபிட்டல், இந்த ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம அடிஷ்னல் கேபிட்டல் கூட மைனஸ் பண்ணணும். ஓகேவா, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படின்னு கிடைக்கும். இந்த ப்ராஃபிட்டா லாஸான்றதை எப்படி கண்டுபிடிப்பேன், பாசிட்டிவ் அமௌண்ட், தட் மீன்ஸ் பாசிட்டிவில் வந்து இதுக்கப்புறம் மைனஸ் பண்ணி பாசிட்டிவ் ஃபிகர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட் ஆகும். இல்லை நம்மளுக்கு வரக்கூடிய ஃபிகர் மைனஸில் வருது, நெகட்டிவ் அமௌண்ட் ஏதோ வருது அப்படின்னா அது வந்து லாஸாகவும் நம்ம ட்ரீட் பண்ணிப்போம். சரிங்களா, ஸோ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தரவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு சம்ஸ் பார்க்கல ஈஸியாக இருக்கும். டுட்டோரியல் நோட் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதோட கண்டினியூவேஷன் ஃபார்மெட்டை பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் சம்ஸ் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ் அகெயின். ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்பாங்க, டெஸ்ட் வரும், ஏன்னா கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதை நல்லா தரோவாக படிச்சுட்டு பார்க்காம டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parker. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the future. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality
Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.